ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இஸ்ரேலின் அரசன் துரத்தி சென்று குதிரைகளையும் தேர்களையும் கைப்பற்றி பலரை கொன்று குவித்தான். ஆக சிரியாவோடு மேற்கொண்ட போர்களில் முக்கியமான வெற்றி இந்த ஆகாபு பெற்ற வெற்றி. நிச்சயமாக சாலமோன் காலத்தில் எந்த போரும் நடக்கவில்லை. தாவீது காலத்தில் சிரியாவை அடக்கி வைத்திருந்தான். தாவீது காலத்தில் சிரியா அந்த தன்னுடைய சொந்த பகுதியை விட்டு வெளியேறவே இல்லை. ஏறக்குறைய தாவீது சிரியாவை தன்னுடைய அடிமை நாடு போல தான் நடத்தினான். அவனுக்கு கப்பம் கட்டவிட்டாலும் இவன் என்னென்ன சொன்னானோ அத்தனையும் செய்தார்கள். சிரிய அரசன் செய்கின்ற ஒரு நிலைக்குத்தான் சிரிய அரசை வைத்திருந்தான். ஆனால் வடநாடு தென்னாடு என்று பிரிந்த பிறகு சிரியா தன்னுடைய குணத்தை காட்ட ஆரம்பித்தது. அப்பப்போ தன்னுடைய வாளை அப்படியே வெளியே காமிக்கும். அது வழக்கமாக எதில் நடக்கும்னா அங்கிருந்த பாசான் பகுதிகள் தான், கிளையாது பகுதிகளில் தான். ஆனால் இந்த முறை பெனதாது 2ஆம் பெனதாது என்ன செய்தான், இந்த வடநாடு முழுவதும் தன்னுடைய ஆக்கிரமிப்பு கொண்டு வந்துவிட வேண்டும், சமாரியாவை தன் கைக்குள் வைத்து கொள்ள வேண்டும். சமாரியா பிடித்தால் வடநாடு முழுவதும் வீழ்ந்ததாக பொருள். அதனால தலைநகரையே அவன் முற்றுகையிடுகிறான். ஆனால் இந்த பெயர் சொல்லாத இறைவாக்கினுடைய அந்த அருமையான திட்டத்தை ஆகாப்பு கேட்டதுனால தப்பித்தான். எனவே மாநிலத்து தலைவர்களும் இவனுக்கு உதவி செய்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்தது யார்? இறைவாக்கினர். அந்த பெயர் சொல்லாத இறைவாக்கினர். நிச்சயமாக இறைவாக்கினர் என்றால் யாவையினுடைய திட்டம். அந்த திட்டத்தை இந்த இறைவாக்கினர் செயல்படுத்துகிறார். இந்த திட்டத்தை மறைமுகமாக ஆகாப்புக்கு சொல்லுகின்ற ஒரு தூதுவராகவும் இந்த இறைவாக்கினர் இருக்கிறார். அந்த திட்டத்தை ஆகாப்பு ஏற்றுக்கொண்டதால் வெற்றி அவனுக்கு கிடைத்தது. வீழ்ச்சி யாருக்கு கிடைத்தது? நீண்ட நாட்கள் முற்றுகையிட்ட அந்த பெனதாதுக்கு வெற்றி கிட்டவில்லை, வீழ்ச்சி தான் கிட்டியது. அவனுக்கும் அவனோடு 32 மன்னர்களுக்கும் அல்லது சிற்றரசர்களுக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. எந்த அளவுக்கு என்றால் இந்த சிரியா நாட்டு அரசனாகிய பெனதாது தப்பி ஓட வேண்டியிருந்தது. கூரையை ஏறி அவன் தப்பி ஓட வேண்டியிருந்தது. அதனால் அவனுக்கு அவமானம் ஏற்பட்டது. மீண்டும் அவன் தலைக்கு தூக்குவதற்குரிய வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. அவன் பல படை வீரர்களை இழக்க வேண்டியிருந்தது. இஸ்ராயல் மீது அவன் படையெடுத்ததால், முற்றுகையிட்டதால் பல படை வீரர்களை அவன் இழக்க நேரிட்டது. ஆக இந்த அளவில் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கு நடந்த அந்த போர், அந்த முதல் சிரியா வடநாட்டு போர் வெற்றியை வடநாட்டு மக்களுக்கு தந்தது. அதன் வழியாக ஆகாப்பு தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு முழுக்க துணை நின்றவர் அந்த பெயர் சொல்லப்படாத இறைவாக்கினர். இப்போ நாம் 3வது பகுதிக்கு போவோம். 3வது பகுதி ஒரு சிறிய பகுதி தான். இஸ்ரேலும் சிரியாவும் படையை திரட்டுதல், மீண்டும் போருக்கான ஆயத்தம். 20ஆம் அதிகாரம் 22 முதல் 25. எனவே ஒரு 4 வசனங்கள் தான், 22, 23, 24, 25. என்ன நிகழ்கிறது இந்த சிறிய பகுதியில்? சிரியா மன்னனும் அதே போல் சமாரியா மன்னனும் என்ன செய்கிறார்கள் என்கிற அந்த செய்தி. 22. பின்பு இறைவாக்கினர் இஸ்ரேலின் அரசனிடம் வந்து
அவனை நோக்கி, நீ போய் உம் படை வலிமையை மிகுதியாக்கிக் கொள்ளும். அடுத்த இளவேனிற் காலத்தில் சிரியாவின் மன்னன் மீண்டும் உம்மோடு போரிட வருவான். இதுதான் ஒரு இறைவாக்கினருடைய ஒரு, அதாவது பின்னால் நடக்கப் போவதை உய்த்துணர்ந்து அதை தெளிந்து சொல்லுவது. யாருக்கு இந்த செய்தி சொல்லப்பட வேண்டுமோ அந்த செய்தியை சொல்லுவது. அரசனுக்கு பின்னால் என்ன நடக்கப் போகுது என்று தெரிய வேண்டும். ஒரு ஆலோசகர் போல் அவர் சொல்லுகிறார். இவருக்கு இவரும் பெயர் தெரியாத இறைவாக்கினர் தான். நிச்சயமாக ஏற்கனவே இவனை வழிநடத்திய அந்த இறைவாக்கினர் தான். இந்த இறைவாக்கினர் யாராக இருக்கலாம் என்று நமக்கு தெரியாது. ஏனால் காலத்தை வைத்து பார்க்கிற போது எலியா காலத்தில் நடந்த ஒன்று, எலியா காலத்தில் எலிசா, இந்த 2 பேருமே இருக்கிறாங்க. ஆனால் இவர்களையெல்லாம் தவிர்த்து இன்னொரு இறைவாக்கினர் இருப்பது போல இங்கே அடையாளம் காட்டப்படுகிறது. நாம் இதை எலியாவோடு அல்லது எலிசாவோடு இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் நிறைய இறைவாக்கினர்கள் இருந்திருக்கிறார்கள். யாவையினுடைய பெயர் சொல்லிய நிறைய இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இறைவாக்கினர்கள் ஒருவராக நிச்சயம் இவர் இருந்திருக்கலாம். இந்த யாவையினுடைய இறைவாக்கினர் அல்லது பெயர் சொல்லாத இறைவாக்கினர். ஒன்று, அவருக்கு வடநாட்டின் மீது அக்கறை இருக்கிறது. வடநாடு அழியக்கூடாது என்கிற அந்த ஆதங்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் முதலில் ஒரு திட்டத்தை கொடுத்தார். இப்பொழுது இன்னொரு திட்டம், 2வது திட்டம். அந்த திட்டத்தின்படி வடநாட்டு மன்னன் ஆகாப் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய படை பலத்தை பெருக்க வேண்டும். மீண்டும் அவன் தன்னுடைய படையில் இருக்கிற படையினுடைய ஆட்களை கூட்ட வேண்டும். தேர்ப்படைகளையோ குதிரைப்படைகளையோ இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். எனவே உன்னுடைய படை வலிமையை மிகுதியாக்கி கொள்ளும். என்றால் வருகின்ற இளவேனிற் காலத்தில் சிரியாவின் மன்னன் மீண்டும் உம்மோடு போரிடப் போகிறான். இளவேனிற் காலம் என்றால் கோடை காலத்தினுடைய முன்பகுதி. வேணில் என்றால் கோடை. எனவே இளவேநீர் என்றால் கோடை காலத்தினுடைய முன்பகுதி. இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் என்றால் இடக்கூடிய கோடை காலம் அதிகமாக போய் அந்த கடைசி பின்பகுதி வந்துவிட்டது. எனவே வேநீர் காலத்தை 2 பகுதியாக பிரித்தோம்னா முன்வேலி காலம், பின்வேநீர் காலம். இப்போ இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் என்று 2 பகுதியாக பிரிக்கலாம். ஏறக்குறைய வேநீர் காலம் முதுமை அடைந்து விட்டது, அது கொஞ்சம் காலந்தை கடந்து விட்டது என்பது போல். எனவே இளவேநீர் காலம் என்பது தொடக்க காலம், முதுவேநீர் காலம் என்பது பிந்தைய காலம். அதாவது கோடை காலத்தினுடைய பின்பகுதியை சுட்டி காட்டுகிறது. எனவே கோடை காலத்தினுடைய முன்பகுதியிலேயே இந்த போர் ஆரம்பித்துவிடும் என்கிற அந்த குறிப்பை இறைவாக்கினர் சொல்லுகிறார். அதற்குள் நீர் செய்ய வேண்டியதை பற்றி சிந்தித்து பாரும் என்று அறிவுரை சொல்லுகிறார். இப்போ இந்த பகுதியில் என்ன நடக்கிறது? 23. மேலும் சிரியாவின் மன்னனுடைய அலுவலர் அவனிடம், இஸ்ரேலரின் கடவுள் மலைகளின் கடவுள், எனவே அவர்கள் நம்மை விட வலிமை மிகுந்தவர்களாய் இருந்தார்கள். ஒருவேளை நாம் அவர்களோடு சமவெளியில் போரிட்டோம் என்றால் அவர்களை விட நாமே வலிமை மிகுந்தவராய் போவோம். ஆக இப்பொழுது இறைவாக்கினர் ஒருவர் சமாரியா மன்னனுக்கு அல்லது வடநாட்டு மன்னனுக்கு அறிவுரை கூறுகிறார். சிரியா நாட்டு மன்னனுக்கு, அந்த பெனதாதுக்கு யார் அறிவுரை கூறுவது? ஒரு அலுவலர், அவனுடைய அலுவலகர் ஒருவர். அவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ராயலின் கடவுள் மலைகளின் கடவுள். ஏன்னா இஸ்ராயல் என்பது மலைகள் நிறைந்தது, அதனால் மலைகளின் கடவுள். எனவே அவர்கள் நம்மை விட வலிமை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களாம் மலைகளில் தான் தங்கியிருந்தார்கள். தொடக்க காலத்தில் இஸ்ராயல்லாம் மலைகள்லாம் தங்கியிருந்தாங்க. நாமெல்லாம் பள்ளத்தாக்கில் இருக்கிறோம், பாலைவனத்தை சமவெளி பகுதியில் இருக்கிறோம். எனவே நாம் அவர்களோடு சமவெளியில் போரிட்டால் நிச்சயமாக அவர்களே நாம் வெல்ல முடியும். நாம் தான் வலிமை உள்ளவர்களாக இருப்போம். அதனால் இந்த படையை எங்கே கொண்டு சமவெளியிலே போரிடுவது போல, அந்த ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அதே மாதிரி நீ சமவெளியில் போரிடுவதற்கான ஏற்பாடுகளை செய். நீ மலையில் போய் அவங்கள பிடிக்கலாம் அல்லது போரிடலாம் என்று நினைக்காதே என்று ஒரு அறிவுரையை சொல்லுகிறார். எனவே 24, இதற்கு ஏற்ற வழி யாதெனில்
மன்னர்களை படை தலைமையினின்று நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாய் படை தலைவர்களை நீர் நியமிக்க வேண்டும். ஒருவேளை இதுதான் சிரியா மன்னன் செய்த தவறாக இருக்கலாம். இந்த படையை வழிநடத்தியவர்களெல்லாம் யார்? மன்னர்கள், சிற்றரசர்கள். ஆனால் இங்கே படையை வழிநடத்தியவர்களெல்லாம் யார்? அந்தந்த இனத்து அந்த மாநிலத்து தலைவர்கள் அல்லது மாநிலத்து படை வீரர்கள். அதனால் இந்த அரசர்களால் இந்த படையை வழிநடத்துவதிலே சில பிரச்சனைகள் இருக்கலாம். எனவே இதற்கென்று படைத்தலைவர்களை நியமித்தால் அந்த படைத்தலைவர்கள் நிச்சயமாக வீரியத்தோடும் வீரத்தோடும் போரிடுவார்கள் என்கிற ஒரு கருத்தை அவன் சொல்லுகிறான். எனவே படைத்தலைவர்களை நீர் நியமிக்க வேண்டும், மன்னர்களை அல்ல. 25 நீர் இழந்துவிட்ட படைக்கு சமமான படையை மறுபடியும் திரட்டிக்கொள்ளும். ரெண்டு பேருமே படையை திரட்டுகின்ற வேலையைத்தான் செய்கிறார்கள். சிரியாவாக இருந்தாலும் சரி, சமாரியாவாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே படைகளை பெருக்கிக் கொள்வதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறவர்களும் அந்த ஒரு செய்தியைத்தான் சொல்லுகிறார்கள். நீ எப்படி போரிட்டாலும் உன்னுடைய படைப்பலத்தை வலிமையை கூட்டிக்கொள். அவர்களுக்கு நீ ஏற்கனவே நிறையா இழந்து விட்டாய். ஏன்னா சிரியர்கள் நிறைய பேர் இழந்துட்டாங்க. ஏற்கனவே சுட்டி காட்டியது போல போரிலே போர் வீரர்கள் நிறைய வீழ்ந்து விட்டார்கள். எனவே இழந்துவிட்ட படைக்கு சமமான படையை மறுபடியும் திரட்டிக்கொள். குதிரைக்கு குதிரை, தேருக்கு தேர் அதே அளவில் திரட்டிக்கொள்ளும். எனவே படைபலம் என்பது வெறுமனே ஆட்களை மட்டுமல்ல, படை வீரர்களை மட்டுமல்ல, குதிரைக்கு குதிரையும் சேர்த்துக்கொள். அதே மாதிரி தேருக்கு, இழந்த தேருக்கு பதிலாக இன்னும் தேர்களையும் நீ இணைத்துக்கொள். அப்போ தான் அது சம நிலைக்கு வரும். அதற்கடுத்து சமவெளியில் அவர்களோடு போரிட்டால் நாமே அவர்களை விட வலிமை மிக்கவராய் இருப்போம் என்று உறுதி என்று கூறுகிறார். ஆக இப்பொழுது போர் எங்கே திட்டமிடப்படுகிறது? சிரியாவை பொறுத்த மட்டில் சமவெளியில். எந்த சமவெளியில் என்று முடிவாகவில்லை. நிச்சயமாக அந்த போர் சமவெளியில் தான் நடக்கப் போவதாக சிரியா திட்டமிட்டு இருக்கிறது. சமவெளி என்பது கிளையாது கூட ஒரு சமவெளி பகுதி தான். இஸ்ரேல் என்பது ஒரு சமவெளி பகுதி தான். எனவே எந்த சமவெளியில் இந்த போர் நடக்கப் போவது என்பது இனிமேல் தான் முடிவு செய்யப்படும். அவனும் அவர்களது பேச்சை நம்பி அவ்வாறே செய்தான். எனவே ரெண்டு நாடுகளுமே தங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைப்படி, வடநாட்டுக்கு இறைவாக்கினர் அறிவுரை கூறுகிறார், இதே போல் சிரியா நாட்டுக்கு அலுவலகர் ஒருவர் அறிவுரை கூறுகிறார். இந்த ரெண்டு பேருடைய அறிவுரையும் ரெண்டு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளுகின்றன. அதற்கு தகுந்தபடி இவர்கள் படை பலத்தை அல்லது படை வலிமையை கூட்டிக் கொள்கிறார்கள். என இழந்த படைகளை எல்லாம் எத்தனை தேர்கள், எத்தனை குதிரைகள், எத்தனை மனிதர்கள், படை வீரர்கள் இறந்தார்களோ அத்தனை பேருக்கும் இணையாக இவர்கள் படையினுடைய வலிமையை கூட்டிக் கொள்கிறார்கள். இப்போ ரெண்டு பேருமே போருக்கு தயாராக இருக்கிறார்கள். இதுவரை 3 பகுதிகளை பார்த்துருக்கிறோம். சமாரியாவுடைய முற்றுகை 20ஆம் அதிகாரம் 1 முதல் 12. இரண்டாவது இஸ்ரேல் சிரியாவை வெற்றி கொள்ளல், முதல் முறையாக வெற்றி கொள்ளல், அது 20ஆம் அதிகாரம் 13 முதல் 21. அதற்கடுத்து இஸ்ரேலும் சிரியாவும் படைகளை திரட்டுவது, ரெண்டு பேருடைய அறிவுரை. இஸ்ரேலை பொறுத்த மட்டில் பெயர் சொல்லப்படாத ஒரு இறைவாக்கினர், சிரியாவை பொறுத்த மட்டில் ஒரு அலுவலகர். ரெண்டு பேரும் கேட்டுக்கொள்கிறார்கள். குறிப்பாக வடநாட்டில் இருக்கிற ஆகாபு, அவன்தான் அரசன், சிரியாவில் இருக்கிற பெனதாத், ரெண்டு பேரும் கேட்டுக்கொள்கிறார்கள். படைபலத்தை கூட்டிக் கொள்கிறார்கள். அதன் பிறகு என்ன நடக்கிறது? அதான் 4வது பகுதி அல்லது பிரிவு. இஸ்ரேல் சிரியாவை மீண்டும் வெற்றி கொள்கிறது. 20ஆம் அதிகாரம் 26 முதல் 30. இந்த 26 முதல் 30 என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது பார்ப்போம். 26ஆம் வசனம். இளவேனிற் காலம் வந்ததும் பெனதாது சிரியரை திரட்டிக் கொண்டு இஸ்ரேலரோடு போரிட அபேக்கு நகருக்கு வந்தான். ஆக இந்த போரை ஆரம்பிப்பதே சிரியா தான். முதல் போரை ஆரம்பித்ததும் சிரியா. அதன் பிறகு அடி வாங்கி கொண்டு போனார்கள். இரண்டாவது போரை ஆரம்பிப்பதும் சிரியா தான். எனவே பெனதாது எப்படியும் இஸ்ரேலை வெல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இளவேனிற் காலம் வந்ததும் போருக்கு தயாரான. இது வழக்கமாக உள்ளதான். போர் என்பது ஏறக்குறைய வெயில் வந்த காலம்தான்.
நாம் தாவீது காலத்தில் பார்த்தோம்னா போருக்கான காலம் முதல்ல அவங்க ஆரம்பிக்கிற காலமே இந்த ஸ்ப்ரிங் சீசன் என்றால் வசந்த காலம். எனவே வசந்த காலத்தில் போருக்கு போகாமல் தான் இவன் அரண்மனை தங்கியிருந்து பெத்சபாவோடு பிரச்சனையில் சிக்கி கொண்டான் தாவீது. எனவே வசந்த காலம் என்பது ஏறக்குறைய குளிர்காலம்லாம் முடிந்த பிறகு வெயில் அடிக்க ஆரம்பித்துவிடும், உயிரினங்கள் எல்லாம் வளர ஆரம்பித்துவிடும், போருக்கான ஒரு வாய்ப்புள்ள காலம். குளிர் அதிகம் இருக்காது. அதுவும் குறிப்பாக இஸ்ராயல் போன்ற நாடுகளில் அதிகம் குளிர் இருக்காது வசந்த காலத்தில். அதே மாதிரி கோடை காலம் என்பது வெயில் உள்ள காலம், அதிகமான வெயில் இருக்கும். இருந்தாலும் போருக்கு நீண்ட பகல் பொழுது இருக்கும். அதனால அவங்களுக்கு போருக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால தான் இளவேனிற் காலம் என்றால் அந்த கோடை காலம் ஆரம்பிக்கின்ற ஒரு சூழல், அதான் இளவேனில். அந்த காலம் வந்ததும் பெனதாது சிரியரை எல்லாம் திரட்டி கொண்டு இஸ்ராயலோடு போரிட அபேக்கு நகருக்கு வந்தான். இந்த அபேக்கு நகர் எங்கே இருக்கிறது என்பதில் பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. சில பேர் இது ஈசாக்கார் பகுதியில் இருக்கிறது அப்படிம்பாங்க, சில பேர் இது கலிலியாவில் ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்கில் இருக்குது அப்படிம்பாங்க, சில பேர் நம்ம ஏற்கனவே முதல் சாமுவேல் புத்தகத்தில் ஏலியுடைய காலகட்டத்தில் ஏலியும் அவனுடைய பிள்ளைகளும் பெலிஸ்தியருக்கு எதிராக போரிடுவார்கள். அந்த போரிட்டு ஏறக்குறைய அவர்கள் தோற்று போவார்கள். அந்த காலத்தில் போர் நடந்த இடம், அந்த இடத்திற்கு இந்த பெயர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்திற்கு அபேக் என்கிற பெயர் இருந்திருக்கலாம். அதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் எபனேசர். எபனேசர் என்றால் ஸ்டோன் மெமோரியல், அதாவது கல் வைக்கப்பட்டு அது ஞாபகமாகி வைக்கப்பட்ட இடம், த ஸ்டோன் மெமோரியல். அதான் அந்த எபனேசர் என்பது. அதில் எபனேசர் என்கிற இடத்துல யாவே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார், இவர்களை காத்தார், இஸ்ராயல் மக்களுக்கு துணை நின்றார் என்கிற அந்த பொருளில் தான் அந்த மெமோரியல், அந்த கல்தூண் நிறுவப்பட்டிருக்கும். அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள். அந்த இடத்தைத்தான் சிலர் ஆபேக்கு என்று அடையாளம் காட்டுகிறார்கள். இந்த எபனேசர் எங்கே இருக்குன்னா, ஏறக்குறைய பிலிஸ்தியருடைய நாட்டுக்கு செல்லுகிற வழி. பிலிஸ்திய நாடு என்பது மத்திய தரைக்கடல் பகுதி. அதற்கு செல்லுகின்ற பகுதியில் எருசலேமிலிருந்து பிலிஸ்திய நாட்டுக்கு செல்லுகிற பகுதியில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆக இந்த 3 இடங்களை அடையாளப்படுத்துவார்கள். எந்த இடத்தில் இந்த அபேக்கு என்கிற அந்த உண்மையான இவர்கள் தங்கியிருந்தால் அல்லது போரை ஆரம்பித்த இடம் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த 3 சாத்தியக்கூறு இருக்கிறது. இந்த எபனேசர் என்கிற இடத்தை குறிக்கிறது என்றால் அது யூதா பகுதியில் இருக்கிறது அல்லது யூதேயா பகுதியில் இருக்கிறது. யூதா இனத்திற்கு சொந்தமான, குலத்திற்கு சொந்தமான பகுதி. அல்லது இசாக்கார் என்பது கலிலியா கடலுடைய தென்பகுதி, கலிலியா கடலுக்கு தெற்கே இருக்கிற பகுதி. ஆனால் இஸ்ரேல் பகுதி என்றால் அது ஏற்கனவே ஆஷேர் அந்த இனத்திற்கு சொந்தமான பகுதி. எனவே இந்த 3 குலங்களைத்தான் அவர்கள் இந்த பகுதி கொண்டதாக இருக்கும் என்று அடையாளம் காட்டுகிறார்கள். எந்த பகுதி என்று நாம் உறுதியாக கூற முடியாது. எனவே அபேக்கு என்கிற நகருக்கு வந்தார்கள். அது யூதா பகுதியாகவும் இருக்கலாம், இசாக்கார் பகுதியாக இருக்கலாம், அல்லது ஆஷேர் என்கிற பகுதியாக இருக்கலாம். என்னை பொறுத்த மட்டில் இந்த ஆஷேர் பகுதியாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இவர்கள் சமவெளியில் தான் போரை நடத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். அதனால் இந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் தான் இந்த பகுதி இருக்கிறது. சமவெளி பகுதி நீண்டு கிடக்கிறது. அதுதான் ஆஷேருக்கு சொந்தமான பகுதி. அதனால் இந்த அபேக்கு என்கிற பகுதி ஒருவேளை இந்த சமவெளி பகுதியாக இஸ்ரேல் சமவெளி பகுதியில் உள்ள ஒரு ஊராகத்தான் இருக்க முடியும். 27 இஸ்ரேல் மக்கள் ஒன்று திரண்டு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிராய் புறப்பட்டு சென்று பாளையம் இறங்கினர். 2 பேருக்கும் இந்த போர் இந்த காலத்தில் நடக்கும் என்பது உறுதியாக இருக்கிறது.
2 பேருக்கும் அலுவலகர்கள் அதே மாதிரி இறைவாக்கினர்கள் அறிவுறுத்தி விட்டார்கள். சிரியா இளவேனில் காலத்தில் போரிடப் போகிறது என்று இறைவாக்கினர், அந்த பெயர் சொல்லப்படாத இறைவாக்கினர் ஏற்கனவே யாருக்கு சொல்லிவிட்டார்? ஆகாப்புக்கு சொல்லிவிட்டார். அதே மாதிரி அலுவலகர் இங்கே இந்த காலத்தில் போரிட வேண்டும் என்கிற அறிவுரையும் சொல்லிவிட்டார். எனவே இஸ்ரேலும் இப்பொழுது 1-2 தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்களும் படைபலத்தை கூட்டிவிட்டார்கள். சிரியாவுக்கு எதிராக போருக்கு புறப்பட்டு பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன் இவர்கள் 2 சிறிய ஆட்டு மந்தைகளைப் போல் காணப்பட்டார்கள். யாரு? அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு சென்று பாளையம் இறங்கினார்கள். சிறியர்களுக்கு எதிராக இஸ்ராயேல் மக்கள் 2 ஆட்டு மந்தைகளைப் போல காணப்பட்டார்கள். ஆட்டு மந்தை என்பது, ஒரு சிறிய ஆட்டு மந்தை என்பது எந்த உருவகம் என்றால் வலிமையற்றவர்கள். ஆடுகள் வலிமை உடைய மிருகங்கள் அல்ல, மிகவும் எளிதாக சிக்குகிற மிருகங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால் எல்லாமே சேர்ந்து கூண்டோட போய் சேரக்கூடிய மிருகங்கள். இது மிக எளிதாக இந்த மிருகங்களை நாம் பிடித்து கொள்ள முடியும் அல்லது கவர்ந்து கொள்ள முடியும். வலிய போயெல்லாம் இவங்களை வலிந்து இழுக்க வேண்டிய தேவையே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில்தான் யார் இருக்கிறா? இஸ்ராயேல் மக்கள் இருக்கிறார்கள். படைபலத்தை கூட்டினாலும் இந்த 2 பேரையும் இணைத்து பார்க்கின்ற போது, ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, இப்போ வலிமை யார் கையில் இருக்கிறது? அதிகம் சிறியர்களிடத்தில் இருக்கிறது. இவர்கள் சிறிய ஆட்டு முந்தை கூட்டம் போல கண்ணுக்கு தெரிகிறார்கள் இஸ்ரேலர்கள். இனிய இதயங்களே, அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எந்த அடிப்படையில் என்றால் பாகால் வழிபாட்டையும் அஸ்ரேத் வழிபாட்டையும் முன்னெடுத்து சென்றவர்களே இந்த 2 பேர் தான். ஈசபேல் தான் அதனுடைய மூலகர் என்று சொன்னால் கூட, ஆகாப்பு இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்தவன். அவனுக்கு மூளை இல்லாமல் இல்லை, அவன் புத்தி கட்டவன் அல்ல, அவ்வளவு சிறிய பள்ளத்தாக்கு அல்ல. போர்களெல்லாம் வழக்கமாக அங்கே தான் நடக்கும். உலக அளவில் அந்த மத்திய தரைக்கடல் நாடுகளில் நடந்த போர்கள் எல்லாமே, அந்த பகுதியை பிடிப்பதற்கு நடந்த போர்கள் எல்லாமே அங்கே தான் நடந்தது. அது பார்வோன்களுடைய போர்களாக இருந்தாலும் சரி, பார்வோன்கள் கூட தங்களுடைய எதிரிகளோடு இஸ்ரேல் பள்ளத்தாக்கெல்லாம் போர் நடத்தி இருக்கிறாங்க, அவங்க நாட்டில் இல்லை.